ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் நம்ம காவேரியோட உள் மனசில் நம்ம விஜய்க்கு இடம் வந்துடுதுன்னு சொல்லலாம். விஜய்யே தேடுதுன்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக புரிஞ்சிக்கணும். ஒரு குழந்தைக்காக கவுனு போட்டு பொம்பளை போல் நடிக்க வந்தவர் ரொம்ப கிரேட்டுமா. யாரை பற்றியும் யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை, என் குழந்தைக்காக நான் நடிக்க தயார்னு சொன்னவர் நான் தப்பாக புரிஞ்சுக்கணுன்னு சாரதாம்மா கிட்ட சொல்லும்போது, சாரதாம்மா நீ தாண்டி அந்த தப்பாக புரிஞ்சுக்கணும், அவர் ரொம்ப நல்லவர் தான், அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வரணும்னு சொல்கிறா. இப்போ நேரம் காலமும் வந்துடுச்சு, சரியாகவும் புரிஞ்சிக்கலாம். இனி லவ் தான்ற போல் அழகாக கொண்டுக்கிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே வந்து நர்மதா வந்து வேறு பொண்ணு வந்து நடிக்கிறா நர்மதாவா. அவளும் அவளுடைய நடிப்பை எப்படி கொடுக்கலான்னு நம்ம எபிசோடில் பார்க்கலாம். நர்மதா, யமுனா, கங்கா எல்லாருமே ஒன்றா வந்திருக்காங்க. இங்கே யாழினி பாப்பாவும் வந்திருக்குது. இந்த இடத்துல நம்ம அம்முவும் விஜயும் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படும் போது அம்முவோடைய வந்து ஹாயின்றா. யாழினியும் வந்து கட்டி பிடிச்சி ரெண்டு பாப்பாவும் அடடா சந்தோஷப்படுதுங்க. இந்த இடத்துல சித்தியை அறிமுகப்படுத்துதுங்க. என் சித்தி நர்மதான்னு சொல்கிறா. நான் என்னென்னு கூப்பிடணும் தான், நான் யாழினி சித்தின்னு கூப்பிட்றதுனால நீ சித்தினே கூப்பிடுன்னு நர்மதா சொல்லி தூக்கி முத்தம் கொடுக்கும்போது காவேரி யோசிக்கிறா, என்ன நம்ம எல்லாருமே அக்கா தான், எல்லாருமே குட்டி அம்மு மேலே இவ்வளோ ஈடுபாடாக இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் யோசிக்கிறா. இன்னும் கொஞ்சம் நல்லா யோசித்தா நல்லா தான் இருக்கும். அடுத்ததான் நம்ம விஜயும் காவேரியும் குட்டி அம்மு கையை பிடிச்சின்னு 3 பேரும் காரில் போயிட்டு ஏறுற சீன் இருக்கு. அடடா, இந்த சீனு எப்போ ஒன்றா நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கின்னு இருக்கோம். அவ்வளோ ஒரு அழகு. 3 பேரும் சேர்ந்து போகிறத பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. நம்ம காவேரியும் ஸ்கூல் முடிஞ்சு தாத்தா வீட்டுக்கு போகிறா. என்ன யாரையும் காணோன்னு அந்த இடத்துல விஜயை தான் தேடுது அவளோட மனசு. விஜய் எல்லாரும் இறங்கி வராங்க. வந்து ஒரு சேரீயை வந்து அன்பளிப்பாக தராங்க. அவள் ஏற்றுப்பாளா இல்லையான்னு நம்ம எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம விஜயும் பாப்பா தூங்கும்போது சொல்கிறாரு, ஒரு நாள் அம்மாவாக நடிச்சதுக்கே இவ்வளோ சந்தோஷப்படுறியே, அவள் தான் உண்மையான அம்மான்னு உனக்கு தெரிஞ்ச நீ எவ்வளோ சந்தோஷப்படுவேன்னு அந்த இடத்துல அவரோட ஃபீலிங்கோடு ஒரு முத்தம் கொடுக்குறாரு. அது இன்னைக்கு மொத்தத்தில் இந்த எபிசோடு ரொம்ப அழகாக இருந்தது. உண்மையிலே இது போல் எபிசோடுங்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அடுத்தது எபிசோடு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை பை.